கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கார்த்திக்கும் தீபாவும் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தீபா வந்துட்டு சாமிக்கு விளக்கு போடுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்த்திக்கு ஒரு கால் வருது. இன்ஸ்பெக்டர் சரவணன் கால் பண்ணி சாமியார் விஷயம் போட்டவனோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே கார்த்திக்கு ஒரே ஷாக்கு. இவன் ரம்யா கம்பெனியில் வேலை செஞ்சவனாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அம்மா கூட வேலைக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களே அப்படின்னு உடனே ஆனந்துக்கு கால் பண்ணி நேற்று அம்மா வேலைக்காக ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்களே அவன் வீட்டில் இருக்க நான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தம் பார்த்துட்டு அவங்க இல்லை நேற்று நைட்டே ஏதோ அவசர வேலையாக ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு கார்த்தி. கரெக்டாக சாமியார் விஷயம் போட்டவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே வந்துட்டு கார்த்திக்கு ஓடி போயிட்டு அவங்கள பிடிச்சி 2 அறை விடுறாங்க. அப்புறமா நீ தானே சாமியார் விஷயம் போட்ட அப்படின்னு கேட்க நான் போடல அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது சார் ஆமாம் சார் நான் தான் சார் சாமியார் விஷயம் போட்டேன், ஆனால் என்னை சாமியார் விஷயம் போட சொன்னது ரம்யா மேடம் தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டதுமே கார்த்திக்கு இன்னும் ஷாக் ஆகுது. சரின்னு உடனே வந்துட்டு அந்த சேகரை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகிற வழியிலே வந்து ரம்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி நேற்று நீங்கள் பார்க்குக்கு எதுக்காக வர சொன்னீங்க, உங்கள் பொண்ணை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்கள் பொண்ணு தான் வந்து தீபாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, என்னோட அம்மாக்கும் தீபாவுக்கும் பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு தம்பி நான் உங்களை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் உங்களை பார்த்து பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வந்து கார்த்திக் வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து அந்த சாமியார் விஷயம் போட்டு அவங்கள வந்து லாக்அப்பில் வந்து தள்ளிடுவாங்க. இப்போ கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக வந்து ரம்யாவோட அப்பா வந்து அங்கே வராங்க. இன்னொரு பக்கம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோட மேனேஜரை வந்து கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் கல்யாண பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே சொல்கிறாங்க. அதுக்காக வந்து ஒரு 10 லட்ச ரூபா செக்கையும் போட்டு அட்வான்ஸாக கொடுத்து அவங்கள அனுப்புகிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு என் கல்யாணத்துக்காக நீ இவ்வளோ எல்லாமே பார்த்து செய்கிற அப்படின்னு தீபா எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ரம்யாவோட அப்பா வந்ததுமே வந்துட்டு கார்த்திக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதனால் கார்த்திக் வந்து அவர்கிட்ட தனியாக போய் பேசுகிறாங்க. தம்பி என் பொண்ணு பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, உங்களை மன்னிக்கவே கூடாது, தப்பு பண்ணுறவங்க மட்டும் வந்து குற்றவாளி கிடையாது, அவங்களுக்கு தொண்ண போகிறவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தப்போ ரம்யாவுக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு வந்து ரம்யாவுக்கு வந்து தெரியாது. அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தால் உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். அப்போவே அவள் காதில் வளர்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யாவுக்கு பார்த்த முதல் மாப்பிள்ளை வந்து நீங்கள் தான் அப்படின்னு நான் தான் ஒரு முறை அவகிட்ட சொல்லிட்டேன், அதனால தான் அவள் இன்னும் பிடிவாதமாயிட்டான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுல, அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதுதான் பிரச்சனையே, அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை விட்டு போக மாட்டா, அதை அடையிற வரைக்கும் அதை அடையிறதுக்குள்ளே அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் ரம்யாவுக்கு தெரிஞ்சா, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ரம்யாவுக்கு தெரிஞ்சா அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. ஒன்று அவள் உயிரியே அவள் வந்து ஏதாவது பண்ணிப்பா, இல்லை தீபாவை ஏதாவது பண்ணிடுவா, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான், ஒன்று அவளே ஏதாவது பண்ணிக்குவா, தீபாவை ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன், நான் என்னோட சுயநலத்துக்காக சொல்லலை அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு ரியா வந்துட்டு அபிராமியை சுட்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்து இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது நம்மளோட பிரச்சனை என்ன, தீபா கழுத்து வச்சு அந்த தாலி வந்து ஏறணும், அது திரும்பவும் நல்லபடியாக தீபா கழுத்துக்கு ஏறிட்டா கண்டிப்பாக வந்து ரம்யா அந்த பக்கம் திரும்ப மாட்டா. ரம்யா வந்துட்டு தீபா கழுத்துலேருந்து இறங்கின தாலியை தான் கழுத்தில் ஏற்றிக்கணும்னு பார்க்குறான். அதை மட்டும் நம்ம நடக்கவே விடக்கூடாது. ரம்யாவை டைவர்ட் பண்ணி தீபா கழுத்தில் நல்லபடியாக வந்து நீங்கள் தாலி கட்டணும், அது நடந்துட்டாலே போதும், அவளால் எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா, அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்துட்டு சரி நீங்கள் சொல்கிறதுனால வந்து நானும் இதுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா அவங்களும் வந்துட்டு கார்த்தி நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான், நமக்கு இப்போ இந்த கல்யாணம் தான் முக்கியம், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நீங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றத பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சாமியார் விஷயம் போட்டவங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கே பாரு, நீ என்கிட்ட வந்து சொன்ன எல்லா உண்மையும் வந்துட்டு நான் இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் எதையுமே வந்து நீ வந்து ரம்யா மேடம் கிட்ட சொல்லவே கூடாது, யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. சரி இந்த உண்மை வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.